எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடுறதுக்கு, யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும், உங்களை வளர விடாமல் இருக்கிறதுக்கும் தடையாக இருக்கிறது எதெல்லாம், அதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணி வரணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் யூடியூப்பில் சந்தேகங்கள் இருக்குதா? நீங்களும் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணுமா? யூடியூப்பில் A to Z என்ன பிரச்சனை இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இலவசம் கிடையாதுங்க, பணம் வாங்கிக்கிட்டு தான் சொல்லித்தரேன். விருப்பம் உள்ளவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறோமா? வாங்க போகலாம். நான் நிறைய யூடியூப் பற்றி நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னுடைய தர்ம் சுந்தர் ஃபேமிலி சேனல்லையும் போட்டிருக்கேன். ரெண்டாவது இந்த அட்டகாச குடும்பம் சேனல்லையும் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப தடையாக இருக்கிறது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம வீட்டில் உள்ளவங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அவங்கள கன்வின்ஸ் பண்ணாலும் நம்ம சொந்தக்காரவங்க ரெண்டாவது பிரச்சனை. அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஒரு காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிடுவாங்க. மூணாவது பிரச்சனை நம்மளை சுற்றி உள்ள சுற்றத்தினர், அவங்களே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இது எதுக்காக சொல்ல வரேன்னு கேளுங்க. நாலாவது நண்பர்களும் இதுக்குள்ளே அடங்குவாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டே ஆகணும். வீட்டில் உள்ளவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினாலும் நம்ம சொந்தக்காரவங்க கேட்பாங்க. சேனல் ஆரம்பித்த உடனே உன் பொண்டாட்டி எவ்வளோப்பா சம்பளம் வாங்குது அப்படின்னு கேட்குறதுக்கு முதல் கேள்வி அதுதான். ஏன்னா பெண்கள் என்றாலே ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்ம குடும்பத்துக்கெலாம் இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்ம குடும்பம்லாம் அப்பேற்பட்ட குடும்பமா, இதெல்லாம் நமக்கு சரியாக வருமா அப்படின்ற மாதிரியே பேசுவாங்க. இவங்க எல்லாரையும் ஒரு வேளை சமாதானப்படுத்தி அப்படியே ஏதாவது நம்ம வீடியோ போட அப்படி மெல்ல மெல்ல வந்தாலும் நம்மளை சுற்றி உள்ளவங்க ஏதாவது நம்ம போட்டாலும் என்ன ஏதோ போட்டீங்க போல, யாரை சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் மனசில் படுற இந்த வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் போய் நம்மளை விளக்க முடியாது. நான் உங்களை சொல்லலைன்ட்டு. நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் எல்லாமே நான் தாண்டி வந்த பிரச்சனைகள், நான் கடந்து வந்த பிரச்சனைகள், சரிங்களா? சொந்தக்காரவங்க கேட்பாங்க. நம்ம எதாவது சொன்னால் நம்ம வீட்டில் வேறு விஷயம் நடந்திருக்கும், நம்ம சொந்தக்காரங்க கேட்குறது அங்கே அப்படி நடக்கலையே அப்படின்ட்டு, ஏதோ அவங்க குடும்பத்தில் ஏதோ நடந்து நம்ம ஏதோ சொல்லி வந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை நான் யூடியூப்பில் சொல்லும்போது, இல்லை நீ அப்படி சொல்கிறலாம் எங்கள் சொந்தக்காரவங்க சொல்லியிருக்காங்க. என் வீட்டை பார்த்து குறை சொன்ன சொந்தக்காரவங்க இருக்காங்க. இன்றைக்கி நான் வீடு கட்டும்போது வாயை மூடிக்கிட்டு இருக்கிற சொந்தக்காரவங்களும் இருக்காங்க. அந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், வேறு வழி இல்லை. காசு இருந்தால் ஓடி வருவாங்க, காசு இல்லைன்னா அப்படியே விலகி போயிடுவாங்க. இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்னா யூடியூப்பில் நம்மளும் நிலச்சி வாழணும், சரிங்களா? நான் நிறைய பேர்த்துக்கு யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். நிறைய மானிட்டேஷன் பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுத்துருக்குறேன். நான் எதையுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் இலவசமாக சொல்லித்தரேன். இது எல்லாமே நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் நீங்களும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி யூடியூப்பில் லைவ் மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்கள் பேர் கண்டிப்பாக கெட்டு போகும். நான் லைவ் போடுறவங்கள எல்லாரையும் நான் தப்பாக சொல்லலை. நம்ம லைவ் நம்ம நல்லா போட்டாலும் அதில் வரக்கூடிய பேட் கமெண்ட்னால நம்மளை தவறாக நினைப்பாங்க. ஏப்பா உன் பொண்டாட்டி என்ன இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு, எவனா என்னென்னமோ கமெண்டெல்லாம் போடுறான், இதெல்லாம் தேவையா? இருக்கிற இடம் தெரியாமல் நம்ம எப்படி ஆளுங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்ம குடும்பத்துக்கு தேவையா, இதெல்லாம் அசிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு லைவ் போடுறவங்க தவிர்த்துக்கங்க. அது உங்கள் பேரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணுற மாதிரி தான். அப்படி இருந்துமே ஏதோ என்னைய மாதிரி கஷ்டப்படுறவங்க ஆரம்பத்தில் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு லைவ் தாங்க போட்டேன். எனக்கு பேட் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னாலும் நான் பேசுகிற பேச்செல்லாம் மன்னிப்பு கேட்டு அக்கா தங்கச்சின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் அப்படி திட்டலாம் மாட்டேன், உரிய விஷயத்த சொல்லுவேன். நம்மளுடைய கஷ்டத்துக்காக நான் யூடியூப்குள்ளே வரும்போது என் ரெண்டாவது பையன் கை குழந்தை, 1 வயசு குழந்தை. இப்போ இந்த பாப்பா எப்படி இருக்குது, இதே மாதிரி என் ரெண்டாவது பையன் இருந்தான். இந்த 4 வருஷத்தில் அவனை ஒரு ஆளாக்கி இன்றைக்கி யூடியூப் மூலியமாக நான் அவனை யூடியூப் கற்றுக் கொடுத்து அதில் வந்த 100, 200, 300, 400 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து இன்றைக்கி 2 பசங்களை நான் பள்ளிக்கூடம் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு பையனுக்கு இன்னொரு அக்கா சுவிட்சர்லாந்துலேருந்து ஒரு அக்கா அம்மு உட்காந்துருக்காங்க. அவங்க நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க.
அவங்க என் பையனை படிக்க வைக்கிறேன்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த சொந்தமும் எனக்கு எது மூலியமாக வந்துச்சு, இந்த யூடியூப் மூலியமாக தான் வந்துச்சு. நான் வந்து ஒரு கிணத்து தவளை மாதிரி இருந்தேன். நான் நல்லா படித்தேங்க, நல்லா ஒரு போலீஸ் வேலைக்கு எதுக்கோ ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஏன்னா எங்கே போனாலும் பணம் பணம் லஞ்சம் இப்படி தான் வந்துச்சு. அப்போ நான் முயற்சி பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோனே கொண்டு வரக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டார். ஃபோன் கொண்டு வரக்கூடாது, சுடிதார் போடக்கூடாது. நான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சும் டவுசர் போட்டுக்கிட்டு தெரிஞ்ச ஆளுங்க. நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? என்கிட்ட அப்போல்லாம் அந்த அளவுக்கு ஃபோனை பற்றின அவ்வளோ விஷயங்கள் தெரியாது. நான் பூர்வீகா மொபைல்ஸில் தான் வேலை பார்த்தேன். இருந்தாலும் ஃபோனை பற்றின டீட்டெயில் எனக்கு இந்தளவுக்கு ஸ்டோரேஜ், இந்தளவுக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணுங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல. இல்லாட்டி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா நீங்களாம் இது அப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. எங்கள் அம்மா ஆம்பளை பையனுக்கு ஆம்பளை பிள்ளையெல்லாம் வளர்த்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்துலேயுமே விட்டு கொடுத்து ஒரு கட்டத்தில் யூடியூப் எனக்காக வந்தது தான். இது ஒரு வரமாக நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த யூடியூப் எனக்கு ஒரு வரம். ஒரு காலத்தில் சாபமாக நினச்சேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மைண்டு வந்து டேமேஜ் ஆயிடும். வியூஸ் போலையா கவலைப்படாதீங்க, அதை நினச்சி மன உளைச்சல் ஆகாதீங்க. நான் சொல்லித்தரேன், என்னால் முடிஞ்ச அளவு நான் சொல்லித்தரேன். நான் உங்ககிட்ட ரொம்ப எல்லாம் கேட்கல. நேற்று ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட டவுட்டு வாடிக்கையாக கேட்குறவங்க ஒரு சேனலில், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு டெக் சேனலில் 4000 ரூபா கேட்குறாங்க மாதம் 4000 ரூபா. அந்த ஒரு மாதம் நீங்கள் அவங்ககிட்ட என்ன டவுட் வேணால் கேட்டுக்கலாம், அவங்க சொல்லி தருவாங்க, க்ரோ பண்ணி தருவாங்களாம் சேனலை. ஆனால் மில்லியனர்ஸ் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அந்த ஒர்க்கா எனக்கு அனுப்பி விட்டாங்க, கேட்டேன். மில்லியனர் சப்ஸ்கிரைபர், மில்லியனர் வியூஸ் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ ஆகும். எதுக்கு மாதம் 4000 ரூபா? ஒரு அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்களால அந்த 4000 ரூபா கட்ட முடியுமா? முடியாது. எப்படி கட்ட முடியும்? இப்போ நான் போய் 4000 ரூபா கட்டி நான் எங்கேயா கற்றுக்க முடியுமா? முடியாது. நான் மினிமம் டவுட் 200 மேக்ஸிமம் அவங்க சேனலில் செக் பண்ணி சொல்ல 300 டவுட்டு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க சேனலில் செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு 500 புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களா 800 சேனல் ஆரம்பிக்க 1000 இதை தாண்டி நான் போனதில்லைங்க. ஆனால் இங்கே உள்ள ஒருத்தவங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு 2000 அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் சேனலில் ஒரு டவுட்டு கேட்குறதுக்கு 2000 எப்படிங்க மக்கள் கற்றுக்குருவாங்க? இதில் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம எப்படியாவது ஒரு கடனை உடனே ஏதாவது நம்ம சம்பாதிச்சிட மாட்டோமா இருந்தால் அந்த யூடியூப்குள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்து 4000 கூட 5000 கூட எதுக்குங்கிறேன். காசு கொடுத்து மானிட்டைசேஷன் நீங்கள் அப்படி வாங்கணுமா? வாங்காதீங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் என்கிட்ட அவ்வளோ பிரச்சனைகளோடு வராங்க. என்னால் முடிஞ்சளவு நான் சால்வ் பண்ணி விடுறேங்க, சரியா? அதே மாதிரி மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஐடி வெரிஃபிகேஷன், இன்கம் டேக்ஸ் வெரிஃபிகேஷன். நமக்கு யூஎஸ்லேருந்து பணம் வருது இல்லையா, அதனால் யூஎஸ் டேக்ஸ் வெரிஃபிகேஷன். 3வது அட்ரஸ் வெரிஃபிகேஷன். 4வது உங்களுக்கு வந்து பின் நம்பர். இந்த 4 இது இருக்குது. அதுக்கு 5வது தான் லாஸ்ட்டு வந்து அந்த கூகுள் ஆட்சன்ஸ் கொடுக்குறது. மொத்தம் 5 இருக்குது. நான் வந்து மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 3க்கு தான் நான் வந்து ஃபுல்லாக நமக்கு ஒரு ஐடி, யூஎஸ் டேக்ஸ், அட்ரஸ் வெரிஃபிகேஷன், 4வது இந்த பின் வெரிஃபிகேஷன். மொத்தம் நான் 4000 ரூபா மொத்தமெல்லாம் வாங்க மாட்டேன். எப்போ உங்களுக்கு தோணுதோ, எப்போ பண்ண வர்றாங்களோ உங்களால் முடிஞ்சளவு அப்பப்போ கொடுத்துட்டு பண்ணுங்கள். அப்படி தான் நான் சொல்லுவேன். யார்ட்டையுமே மொத்தமாகவும் நான் கேட்டதில்லை. ஏன்னா எல்லாருமே நம்மளை மாதிரி சிரமப்படுறவங்க, அதுலேயும் கஷ்டப்படுறவங்களா இருந்தால் அதில் பாதி குறைச்சிட்டு தான் கேட்குறேன். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்கன்னா அவங்களால வசதி இருந்தால் அவங்களால முடிஞ்சதை கொடுங்கன்ட்டு வாங்கிக்கிறேன். இல்லை கஷ்டப்படுறவங்களா இருந்தால் அதுவும் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சளவு ரொம்ப பணம் கொடுத்து வெளியில் ஏமாறாதீங்க. உங்களால் முடிஞ்சால் திறமை இருந்தால் நீங்கள் வீடியோ போட்டு மானிட்டைசேஷன் வாங்குங்க. பணம் கட்டி அவங்க வாங்கி தராங்க இவங்க வாங்கி தராங்கன்னு கொடுத்து மெயில் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து ஏமாந்து போய் அத்தனை பேர் என்கிட்ட வந்து அழுகுறாங்க. பாவமாக இருக்குது சொல்கிறதுக்கும். அதனால் தயவு செஞ்சு விழிப்புணர்வோடு இருங்க. யூடியூப்புங்கிறது நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தான், சரிங்களா? அடுத்தவங்ககிட்ட போய் மொத்தமாக அள்ளி கொடுத்து ஏமாந்து கண்ணீர் விடாதீங்க. உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். இது உண்மையாக இருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். என்கிட்ட கற்றுக்கிட்டவங்களுக்கு தெரியும் நான் எப்படி அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. விருப்பம் இருந்தால் நம்மகிட்ட கற்றுக்கங்க. இல்லாட்டி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டு நீங்கள் என் வீடியோ பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கோங்க. டாட்டா பாய்.